Let's go. I wake up to a little bit of drool on my pillow, feel like it's gonna be a bad day. Yeah, I'm tired of shit and the coffee ain't hit yet, damn ain't that great. I don't want to go to work. இப்போ நாம வந்து அட்லாண்டிக் சிட்டிக்கு போயிட்டு இருக்கோம். இங்க வந்து அட்லாண்டிக் சிட்டினா அது வந்து பீச். இங்க மெயினா பாத்தீங்கன்னா கசினோ தான் இங்க ரொம்ப ஃபேமஸ். சோ இங்க வந்து நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம். போயிட்டு ஹோட்டல் கசினோக்கு இல்ல. வேற பீச்சுக்கு போறோம் நாங்க. ஏன்னா கசினோல எல்லாம் வந்து பசங்க எல்லாம் அலௌடு கிடையாது. ஸோ நம்ம குட்டி பையனெல்லாம் உள்ள விட மாட்டாங்க. நம்ம வந்து பீச்சுக்கு தான் போறோம். ஸோ நம்ம வந்து இங்கே வந்து ஹோட்டலில் வந்து ரூம் புக் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே வந்து போயிட்டு பேக் லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பீச்சை போயிட்டு சுற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா செம்ம அழகாக இருக்கும். இருங்க காமிக்கிறேன். இந்த ஏரியா ஃபுல்லுமே வந்து கசினோ தான். இங்கே வந்து அமெரிக்கன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஜாலியாக கப்புள் தான் நிறைய வருவாங்க. வந்துட்டு ரூம் எடுத்து தங்கிட்டு கசினோலலாம் விளையாடிட்டு ஜாலியாக போவாங்க. ஜாலியாக விட்டுட்டு போவாங்க காசு. ஆமா, இல்ல நிறைய பேர் வந்து காசு விட்டுட்டு போவாங்க, சில பேர் வந்து காசு ஜெயிச்சுட்டு போவாங்க. 100 பேர் விட்டாங்கன்னா ஒருத்தன் வின் பண்ணுவாங்க. ஆமா, நாங்க ஒரு தடவை இங்க வந்துட்டப்போ என் ஹஸ்பண்ட் வந்து நல்லா விளையாடிட்டே இருந்தாரு. அப்ப பார்த்தா நல்லா தான் போயிட்டு இருந்தது கேம். திடீர்னு பார்த்தா ஒரு லேடி வந்து உருன்னு மூஞ்சி வச்சுட்டு அப்படியே வந்து நின்றுட்டு இப்படி பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா வந்துட்டு இந்த சினிமாலலாம் நீங்க நிறைய பார்த்துருக்கலாம். இந்த மாதிரி இந்த கசினோல போய் விளையாடுறவங்கலாம் வந்து நிறைய ஏமாத்தி அது என்ன பண்ணுவாங்கங்க, கோல் மால்லாம் பண்ணிலாம் வின் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இவங்க பண்றாங்களா அப்படின்ட்டு அவங்களுக்கே டவுட் வந்துச்சு. அதனால வந்து அவங்க வந்து மைக்ல வந்து சொல்லுவாங்க போல இருக்கு. மைக் மீன்ஸ் போன்ல சொல்லுவாங்க போல இருக்கு, இந்த நம்பர் டேபிள் போயிட்டு பாருங்க, அங்க விளையாடுறவங்க வந்து நிறைய வின் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அவங்களை போய் என்னன்னு கொஞ்சம் கவனிங்க அப்படின்னு. உடனே அந்த லேடி அப்படியே ஹைட் அண்ட் வெயிட்டா ஒரு லேடி அப்படி கையை கட்டிட்டு வந்து நின்றுட்டு போய் திமிரா ஒரு லுக்கோட ஆட்டிடியூடோட அப்படி பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் நீங்க தோத்துட்டீங்களா? இருந்ததெல்லாம் சேர்த்து பிடிக்கிட்டு போயிட்டாங்களாம். அப்படியா? ஞாபகம் இல்ல. $1000 கிட்ட வின் பண்ணாராம் என் ஹஸ்பண்ட். ஸோ இதுல தெரியுது பாருங்க அந்த பெரிய பில்டிங், அதான் நம்ம வந்து ரூம் போட்டுக்கோம். இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம். ஸோ ஹோட்டல் ரீச் ஆகி நம்ம செக்இன் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் வாங்கின ஒரு ப்ராடக்ட்டை காமிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். இது பார்த்தீங்கன்னா இயரிங் செட்டு. மொத்தம் வந்து 36 பேர்ஸ் வந்து இந்த பேக்கில் வருது. நான் வாங்கியிருக்கிற இந்த செட்டில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த இயரிங் வந்து உங்களுக்கு ரிங் மாடல் தான். அது ஒவ்வொரு ரிங்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிசைனில் இருக்குது. அதே மாதிரி சின்ன சின்ன ஸ்டட்டு இருக்குது, அதாவது சின்ன பிள்ளைங்க யூஸ் பண்ணுறது, டீனேஜ் கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யாருக்காவது கிஃப்ட் பண்ணுறதுக்கு, ஐ மீன் பர்த்டே கிஃப்ட்டு, அப்புறம் வெட்டிங் ஆனிவர்சரிக்கு, இல்லாட்டா வேலண்டைன்ஸ் டேக்கு, மதர்ஸ் டே கூட கிஃப்ட் பண்ணலாம். பிளெயினாக கோல்டுலேயே டிசைன் பண்ணியிருக்கு. சில இது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பேர்ல், அதாவது இந்த ஒயிட் கலர் மணி வச்சும் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு அழகாக இருக்குது. நம்ம வந்து மாடர்ன் ட்ரெஸ் போட்டாலும் சரி, நம்ம ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் வேர் பண்ணாலும் லைக் சல்வார் குர்த்திஸ் போட்டாலும் சரி, நம்ம இதை வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்டோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ நம்ம வந்து இப்போ ஹோட்டலுக்கு வந்தாச்சு. ஆனால் இன்னும் நம்மளோட செக்இன் டைம் பார்த்தீங்கன்னா 3 o'clock, நம்மளுக்கு வந்து 2 o'clock தான் இருக்குது. ஸோ ஒரு 1 hour வந்து டைம் வந்து வி ஹாவ் டு கில் த டைம். ஸோ கொஞ்ச நேரம் இங்கேயே அப்படியே உட்காந்துட்டு அப்படியே இங்கே சுற்றிட்டு இருக்க வேண்டியதாக ஹோட்டலுக்கு ரிசப்ஷனில் இருக்கும். சரி, ரெஸ்டாரண்ட் இருக்கு, இன்சைட் கேலரி. Thank you. Yeah, Bobby. என்னடா இவ்வளோ அழகான பீச்சில் இப்படி ஒரு பாழடைஞ்ச பில்டிங் இருக்கே அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல? இது பாழடைஞ்ச பில்டிங்லாம் இல்லை. இந்த பில்டிங்கோட டிசைனே அப்படி தான். அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக இதுக்காகவே இப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து இது உள்ளே போயிட்டு சுற்றி பார்க்கலாம்.
இது ஆக்சுவலி வந்து ஒரு மியூசியம் மாதிரி இருந்தது. ஸோ உள்ளே போகலாம் அப்படின்னு நினச்சோம். பார்த்தா வந்து அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து நேரம் கடைசி வரைக்கும் அதை பார்க்கவே முடியல. ஏன்னா நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 தடவை இங்கே வந்திருக்கோம். ஒவ்வொரு தடவை வரும்போது அப்புறமா பார்த்துக்கலாம்னு விட்டோம். இந்த தடவை பார்க்கலாம் அப்படின்னு டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகலான்னு வந்தாக்கா they closed it. அந்த ஃப்ரைஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இவங்க என்ன ஸ்பானிஷ் பீப்புளா? Where is from? Turkey? No, Egypt. Egypt. كيف حالك؟ كيف حالك؟ الحمد لله. الحمد لله. كله تمام. كله بخير. كله جميل. حبيبي. Come to Egypt. Come to Egypt. You come to Egypt, but you are here. You come to me, brother. We're here only in the summer. We go back in winter. Oh yeah. நீங்கள் டின்னருக்கு தான் சாப்பிட போகிறோம். டின்னருக்கு இப்போ சொல்லி வச்சாச்சு. பீஸாலாம் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து பீஃப் பேட்டிஸ் தான். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இது வந்து பீஃப் பேட்டிஸ் நான் சாப்பிட மாட்டேன். சிக்கன் பேட்டிஸ் ரொம்ப பிடிக்கும். இருக்கான்னு கேட்டோம், இல்லைன்ட்டாங்க. இது நைட்டுக்கு செஞ்சு கொடுப்பாங்களா என்னன்னு தெரியல. கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஃப்ரைஸ் வாங்கிட்டு நம்ம அழகாக இங்கே போய் உட்காந்து சாப்பிடலாம். இந்த இடத்துல உட்காந்து சாப்பிடலாம். என்னது இது? ஹோகீஸா மசாலா தோசை சுருட்டி வச்ச மாதிரி. ஓப்பன் பண்ணுவோம். நம்ம பிடிக்குதா? இதான் ஹோகி. எங்க இவ்வளோ பெருசு நான் சாப்பிட மாட்டேங்க. செம்ம பெருசா இருக்கு. நீங்க ஹாஃப் எடுத்துக்கோங்க. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு ப்ரெட்டு கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. இந்த ப்ரெட்டு இதில் வந்து சீஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் வந்துட்டு சாலட் வச்சுருக்காங்க. சிக்கன் சாலட் வச்சுருக்காங்க. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா வந்து பிக்கிள்ஸ். ஹோல் வேணும்னு போட்டுருக்காங்க. ஃபுல்லாக மெட்டல் தான் எல்லாமே. 75% ஆஃபா. அப்புறமா சாப்பிட்டுட்டு நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். நிறையா அமெரிக்காவில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எவ்ரிதிங் மஸ்ட் பி சோல்ட் அப்படின்லாம் போட்டுப்பாங்க. நம்ம அதெல்லாம் பார்த்து வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க, போய் வாங்கணும் அப்படின்னு போகலாம். ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா எப்போவுமே அந்த டிஸ்கவுண்ட் வந்து போட்டு வச்சுருப்பாங்க. இது வந்து ஒரு பிஸ்னஸ் டாக்டிக்ஸ் மாதிரி தான். போதும் ஐஸ்கிரீமு. இதை விட இன்னொரு பெரிய சைஸ் கேட்சா எனக்கு விடுவாங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட்டே சுற்றி பாருங்க. ரிசப்ஷனில் தான் உட்காந்துருக்கோம். இன்னொரு ரூமுக்கு கிடைக்க 3 o'clock ஆகும் அப்படின்னாங்க. செக்இன்க்கு வந்து 4 o'clock அப்படிங்கிறாங்க. ரூம் இன்னும் செக்இன் ஆக முடியல. ஸோ இன்னொரு 1 hour டைம் இருக்கனால அப்படியே இங்கே வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ரூஃப் டாப் ஸ்விம்மிங் பூல் இது. நம்ம ஆல்ரெடி ஒரு ரூஃபில் தான் இருக்கோம். அது தாண்டி இந்த பில்டிங் வந்து அவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து துஜி நோ தண்ணிக்குள்ள போட துஜி ஸ்விம் ட்ரெஸ் போட்டு அப்புறமா வரலாம். போ மம்மி டாடி இல்லாம நீ தண்ணியில இறங்க கூடாது. போ. They know swimming, that's why they are going. You don't know swimming. என்னது? என்னப்பா? Kids don't swim, right? I get pulling them. இங்க இருந்து அப்படியே இப்படி வந்தோம்னாக்கா எல்லாம் சன் பாத் எடுக்கிறாங்க. எல்லாரும் சன் பாத் எடுக்கிறாங்க. அப்படியே இப்படி வந்தோம்னா நம்மளுக்கு இங்க வந்து பீச் இருக்கு. வெயிலா இருக்கே, நிறைய பேர் இருக்க மாட்டாங்க நினைச்சா. வெயில் அடிச்சாலும் நம்ம ஊர் மாதிரி தான்
லவ்வர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, எவ்வளோ வெயில் அடித்தாலும் அந்த வெயிலையும் என்ஜாய் பண்ணிட்டு அந்த மாதிரி இங்கேயும் கப்பல் தானே நிறைய பேர் வருவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு ஃபுல்லாக ஜேஜேன்னு கூட்டம் தான். கீழே பார்க்குறீங்கல்ல, இந்த இடத்தோட பேர் வந்து போர்டு வாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது மணல் இருக்குல்ல, பீச் மணல், அதுக்கு மேலே ஒரு குறிப்பிட்ட ஹைட் வரைக்கும் அவங்க வந்து மேடை மாதிரி எழுப்பி வுட்டில் ஃபுல்லாக கட்டி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்ம போர்டு வாக்கில் தான் எல்லாருமே வாக் பண்ணி போகிறதுக்காக. அப்புறம் இந்த வண்டிலாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் காசு தான். இப்படி to and fro போயிட்டு வரும். ஃபேர் பார்த்தீங்கன்னா 1 வே அப்படின்னா $4, ஃபுல் டேக்கு பாஸ் கூட எடுத்துக்கலாம் $10. அட்லாண்டிக் சிட்டி நியூ ஜெர்சியில் தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இந்த போர்டு வாக் தான் வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ். இது வந்து 1870 வந்து இந்த போர்டு வாக் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து அமெரிக்காவோட ஒரு ஸ்பெஷலான டூரிஸ்ட் ஸ்பாட் ஆகிடுச்சு. என்னென்னா இந்த போர்டு வாக்கில் நடந்து போகும்போது, அதுவும் அந்த ஈவினிங்கில் இருட்டினதுக்கப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு பக்கம் கடல், இன்னொரு பக்கம் ஃபுல்லாக கலர்ஃபுல் கசினோ அண்ட் ஷாப்பிங் எல்லாம் இருக்கும். நான் கொஞ்சம் ரகடமான ஆளு இல்ல, நான் கொஞ்சம் ரகடான ஆளு. தமிழ கொலை பண்றது பார்த்தா இப்ப இங்கிலீஷ் வேற கொலை பண்றீங்க. ஏன்னா ஒரு பொண்டாட்டி இருக்காளே, அவளை வந்து புதுசா பாத்துப்போம். அவளுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு நிழலான இடமா பார்த்து அவளை உட்கார போடலாம. ஒன்னும் தேவையில்லை, அதான் படுத்துட்டீங்கல்ல, உங்களுக்கு ஒரு நல்ல இடம் பார்த்து தேவையில்ல. நம்ம தான் வந்து உஷாரா வீட்டுல இருந்தே வந்து ஹேட் வந்து கொண்டு வந்தாச்சு. ஏன்னா இந்த மாதிரிலாம் ஹஸ்பண்ட் இருந்தா வச்சுக்க, நல்ல இடம் பார்த்து படுத்துட்டாரு. சரி, நம்மளுக்கு ஹேட் அதுக்கு தான் வரும்போதே நான் எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ கொஞ்ச நேரம் வந்து அப்படியே காலை நீட்டி அப்படியே படுத்துக்க வேண்டியதான். என்னோட கொத்தமல்லி கொழுந்து வந்து அங்கே ஸ்விம்மிங் பூலில் விளையாடிட்டு இருக்கு. ஸ்விம்மிங் பூல்னா நாங்கள் இன்னும் செக்இன் ஆகாததுனால ஸ்விம் ட்ரெஸ் எல்லாம் வந்து பேக்கில் தான் இருக்கு. ஸோ அதனால கொஞ்ச நேரம் நீ தண்ணிக்குள்ளெல்லாம் போகாதடா, அப்படியே வந்து படி மேலே உட்காந்து காலை மட்டும் நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னதுனால போய் அங்கே உட்காந்து விளையாடிட்டு இருக்கான். ஒரு மனுஷனை வந்து எவ்வளோதான் வந்து சோதிக்கிறது சொல்லுங்க. ரூம் வந்து செக்இன் ஆகிறதுக்கு லேட் ஆகும்னு சொன்னதுனால சரி கொஞ்சம் இங்கே ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு இங்கே வந்து படுத்தோம். இங்கே வந்து படுத்தாக்கா விடுகிடு ப்ளூ ஸ்கை வந்து கிரே ஸ்கையாக மாறிடுச்சு. மழை வந்து இப்போ கொட்ட போகுது. ஸோ அதனால் வந்து ஸ்விம்மிங் பூல் ஏரியாவை எல்லாம் கிளியர் பண்ணுங்க, எல்லாரும் ஓடுங்க உள்ள அப்படின்ட்டாங்க. பாருங்க அப்படியே இருட்டிக்கிட்டு வருது. இந்த சைடு வந்து ப்ளூ ஸ்கை இருக்கு, பட் இந்த சைடு வந்து கிரே ஸ்கை. ஸோ இப்போ நம்ம வந்து உள்ளே போகிறது தான் நம்மளுக்கும் சேஃப்டி. பட் ஆனால் ரூம் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ரூமுக்கு போகலாம். ரூமுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இங்கே விளையாடுறதுக்கு இடம் இருக்குது. ஆனால் எல்லாமே நம்ம வந்து காசு போட்டு தான் விளையாடணும். ஸோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரூம் சாவி கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நாம் வந்து நம்ம ஹோட்டல் ரூமுக்கு தான் போக போகிறோம். ஸோ நம்மளோட ரூம் டூர், அப்புறம் நாங்கள் எப்படிலாம் என்ஜாய் பண்ணோம் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் அடுத்த வீடியோக்கு தான் வெயிட் பண்ணோம். ஏன்னா எல்லாத்தையும் இதில் போட்டால் ரொம்ப வீடியோ சைஸ் வந்து ரொம்ப பெருசாகிடுது. ஸோ அதனால் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நம்மளோட ரூம் டூர் அண்ட் எங்களுடைய அந்த என்ஜாய்மெண்ட் எல்லாமே அதில் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சீக்கிரமே நான் உங்களை இதோட பார்ட் 2 வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.